ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நான் உங்கள் விக்ரம். இது நம்ம பார்க்க போகிற சம்பவம் சென்னையில் இருக்கிற அரும்பாக்கத்தில் நடந்திருக்கு. இந்த சம்பவம் எப்போ நடந்ததா சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 1996 வருஷம் நடந்ததா சொல்லப்படுது. இந்த ஸ்டோரியை நம்ம கிட்ட ஷேர் பண்ண நேம் வந்து பார்த்தீங்கன்னா வடிவேலு. ஸோ இது அவருக்கு நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா அவருக்கு நடக்கலை. ஆனால் அந்த டைம் வந்து இவர் அங்கே தான் இருந்திருக்காரு. ஏன்னா இவர் சின்ன பையனாக இருந்திருக்காரு. இவங்க அப்பா அதுக்கப்புறம் இவங்க சித்தப்பா எல்லாருக்குமே இந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுது. அது என்ன ஏது அப்படின்றது தான் டீட்டெயிலாக இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் எமோஷனல் ப்ளஸ் நிறைய விஷயம் வந்து கலந்ததாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆலில் போட்டிங்கன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த வீடியோ ஷேர் பண்ணுச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது கருத்து தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட்டும் பண்ணிடுங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது வடிவேலு வந்து 3வது படிச்சுட்டு இருக்காரு. யூஸ்வலாக வடிவேலை வந்து அவங்க தாத்தா தான் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வருவார். ஸோ அவங்க தாத்தா தான் மதியானம் சாப்பாடு கொண்டு கொடுப்பாரு. அதேமாதிரி வீட்டுக்கு கூட்டு போகிறது எல்லாமே அவங்க தாத்தா தான் பார்த்துட்டு போய் ஏட்டு வச்சுட்டு. ஸோ அவங்க தாத்தா வந்து வடிவேலு அவங்க அப்பா கூட தான் இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா வடிவேலு அவங்க அப்பா கூட பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 பேர் அவங்க தான் தனியாக தான் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வடிவேலு அப்பா வந்துட்டு அவங்க தாத்தாவோட மூத்த தரத்துக்கு பிறந்தவர், மீதி எல்லாமே 2ஆம் தரத்துக்கு பிறந்தவங்க. ஸோ அதனால் அவங்க சின்ன வயசுல அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் இருக்கிறதுனால அவங்க தனியாக தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா மட்டும் வந்து இங்கே தான் ஃபுல்லாகவே இருப்பார். எப்போ அவங்களுக்கு போய் பார்க்கணும்னா போய் பார்த்துட்டு வருவார். ஸோ அன்றைக்கி காலையில் அவங்க தாத்தா என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்கூலில் விட்டு போகிறாங்க. ஸ்கூலில் விட்டு போன கொஞ்ச நேரத்திலே வந்து வடிவேலு அவங்க அப்பா வந்துடுறாரு. வந்து டீச்சர்கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காரு. ஸோ பேசிட்டு இருக்கும்போது வடிவேலு நீங்கள் பேக் எடுத்துட்டு கிளம்புன்றாங்க. அவருக்கு புரியல எதுக்கு நம்மளை கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணாங்கன்னா வடிவேலு சைக்கிள் உட்காந்து கூப்பிட்டு போகிறாரு. அப்பா தாத்தா என்னப்பாச்சு, தாத்தா அந்த சைக்கிள் யார்கிட்டயுமே கொடுக்க மாட்டாரு, உங்ககிட்ட எப்படி கொடுத்தாரு, நீ எப்படி எடுத்துட்டு வந்தா, வாடா ஒன்றும் இல்லை வாடான்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போய் பார்த்தா தான் தெரியுது தாத்தா வந்து அவங்க வீட்டில் ஒரு பெரிய பெஞ்சில் படுக்க வச்சிருக்காங்க. அவங்க தாத்தா வந்து இறந்துட்டாருன்றது வடிவேலுக்கு தெரியுது. ஸோ அந்த ஏஜுக்கு வந்து வடிவேலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம தாத்தா இவ்வளோ நாளாக இருந்தவர் இல்லை, இதுக்கப்புறம் என்ன ஆக போகிறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த வயசுக்கு அவர் வந்து அந்த அவ்வளோதான மெச்சூரிட்டி இருக்கும் நம்ம எல்லாருக்குமே. ஸோ அவருக்கு எதுவுமே புரியல. ஸோ அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த காரு எல்லாத்தையும் விளையாடிட்டு இருக்காரு. ஸோ வரவங்க போகிறவங்களாம் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்றான்றாங்க, பிஸ்கெட் வாங்கி தரான்றாங்க, டீ குடி காப்பி எதோ சொல்கிறாங்க. இவர் புரியல என்னடா அது, இவங்களாம் நம்ம கிட்ட கேட்க மாட்டாங்க, திடீர்னு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் பார்க்குறாரு. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தா ஒரு பெரிய சண்டை நடக்குது. அது சண்டை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சித்தப்பா 3 பேர் வந்துட்டு இந்த வீட்டில் எங்களுக்கும் பங்கு இருக்குது, ஒழுங்கு முறையாக எனக்கும் பங்கு கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து திடீர்னு வடிவேலு அவங்க அப்பா கேட்குறாரு, டேய் நான் உங்களுக்கு இதனால வந்து நான் தம்பி நினச்சி அமைதியாக இருந்துட்டேன், இதுக்கப்புறமா நான் இருக்க முடியாது, ஒழுங்கு முறையாக அமைதியாக இருந்துங்க, இவர் நல்லடக்கம் பண்ணணும், அது வரைக்கும் அமைதியாக இல்லை இங்கே இப்போ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது தான் வந்து ஊரில் இருக்கும் எல்லாமே பேசிடுறாங்க. வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து வடிவேலு அவங்க அப்பா கோவப்பட்டு ஒரு வார்த்தை விட்டுறாரு, டேய் எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணதுக்கு அத்தாச்சி இருக்குடா, உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணதுக்கு எங்கே அத்தாச்சி இருக்கா காட்டுங்க பார்ப்போம், உங்கள் அம்மா இறந்து போயிட்டா நீங்கள் மூலம் எங்கள் அப்பாவுக்கு தான் பிறந்தீங்கன்ற எப்படி தான் சொல்லுவீங்க, நீங்கள் எங்கள் அப்பா அந்த மாதிரி சொல்லிட்டு ஏதோ பேசிடுறாங்க வீட்டில். ஸோ அதனால் பெரிய பிரச்சனை ஆயிடுது. பெரிய பிரச்சனை ஆயிருக்கும்போது வந்துட்டு அவங்க அப்பா வந்து மறுபடியும் ஒரு வார்த்தை வர்றாரு, இவர் ஒழுங்காக தான் நான் வந்துட்டு இருந்தாரு, நீங்கள் பேசின பேச்சு தானே அவர் மாதிரி ஆயிடுச்சு, சொல்ல போனால் உங்கள் மேலே தான் நான் குளவரியில் இருக்கேன், ஒழுங்காக போயிருங்கடான்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இறந்துட்டாங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட் அடிப்பாங்க பார்த்தீங்களா, இந்த போஸ்ட் அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா இவங்க அப்பா வந்து ஒரு போஸ்ட் அடிக்கிறாரு. அந்த போஸ்டரில் வந்து என்ன பண்ணுறாரு, இவர் வந்து டீசெண்டாக என்ன பண்ணுறாருன்னா இவர் பேர் மகன்கன்னு சொல்லிட்டு இவர் பேர் இவங்க சித்தப்பா பேர்லாம் போட்டு அடிச்சிடறாரு. ஆனால் அவங்க சித்தப்பாக்கு என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர் பேர் போடாம அவங்க பேரை மட்டும் போட்டுக்கிட்டு மகன்கன்னு சொல்லி தனியாக அவங்க ஒரு போஸ்ட் வச்சு ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. ஸோ வெளியூர்லேருந்து ஆள்லாம் வரணும் அப்படின்றதுக்காக அன்னைக்கு சாவு எடுக்க முடியாது, மறுநாள் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ மறுநாள் எடுக்கணும் அப்படின்றதுக்காக அப்போ வந்து இந்த ஐஸ் பாக்ஸ் ஃப்ரீசர் பாக்ஸ்ன்ற டெக்னாலஜிலாம் கிடையாது. ஸோ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கடையில் இந்த ஐஸ் பார் வாங்கிட்டு வந்து அந்த பார் மேலே தான் அவங்களை படுக்க வைக்கிறாங்க. ஸோ மறுநாள் கால சொந்தக்காரங்களாம் ஊர்லேருந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ மறுநாள் கால சொந்தக்காரங்களாம் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அடக்கம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு அடக்கம் பண்ணிடுறாங்க. ஸோ அடக்கம் பண்ணிட்டு அதுலேருந்து யார் கொல்லி வைக்கிறாங்களோ அதுலேருந்து அந்த காரியம் வர வரைக்கும் அந்த ஃபாலோவெலாம் பண்ணோம்ல. ஸோ காரியம் வர வரைக்கும் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தான் கொல்லி வச்சாருன்றதுனால அவர் தான் அந்த காக்காக்கு சோறு வைக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இறந்து போய் 3ஆம் நாள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படையில் வைப்பாங்களாம். அந்த படையில் வச்சு அன்னைக்கு நைட்டு வந்துட்டு அவங்க வீட்டில் ஒரு அழுகிற சத்தம் கேட்குது. யார் அது அழுகிற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சுற்றி பார்க்குறாங்க. ஆனால் சத்தம் எங்கேருந்து கேட்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு லேடி வந்து அழுகுறாங்க அப்படின்றது மட்டும் தெரியும். என்னடா ஆகுதுன்னு சொல்லி பார்க்கும்போது தான் அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம்
எல்லாம் கேட்டுட்டீங்க, கேட்டது மட்டும் இல்லாமல் என் புருஷனை கொன்னுட்டீங்க அப்படின்ற மாதிரி அழுகிற சத்தம் கேட்குது. எங்கேருந்து நான் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பார்த்தா எங்கள் வீடு பின்னாடி வந்து மாடிக்கு போகிற படிக்கட்டு இருக்கும். அந்த படிக்கட்டில் யாரோ உட்காந்துட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுது. யாராதுன்னு சொல்லி போய் பார்த்தா அங்கே ஒரு கருப்பு உருவம் தெரியுது. ஆனால் கிட்ட போக முடியல. ஸோ அந்த உருவம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பார்த்து கேட்குது, என் புருஷன் அதிகமாக கொன்னுட்டீங்க, உங்களுக்கு நல்ல சாவே வராதுடா, எண்ணி இந்த காரியம் முடியுதுல பாருங்க, ஒருத்தவங்க என்ன கதி ஆகுறீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவம் அங்கே வந்து மறந்துடுது. இதை கேட்டோன்னே எல்லாம் பயந்துடுறாங்க. என்னடா அது இப்பெல்லாம் வருது ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூஸ்வலாக வந்து யார் பயப்படணும்னா அவங்க சித்தப்பாங்க தான் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பாங்க தானே பயப்படணும். ஆனால் அவங்க சித்தப்பா யாருமே பயப்படல. இந்த இடத்துல யார் பயப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா வடிவோட அவங்க அப்பா பயப்படுறாரு. அவருக்கு அங்கே பயங்கர வேர்த்து ஊற்றிடுது. அப்போ எல்லாம் கேட்குறாங்க, எதுக்குப்பா நீ பயப்படுற, இன்னும் தானேப்பா பண்ணானுங்க, நீ எதுக்கு பயப்படுற, ஏன் உங்களுக்கு வேர்த்து ஊற்றுது, இல்லை எனக்கு பயமா இருக்கு, இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அன்றைக்கி நைட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் போய் படுத்துடுறாரு. படுக்கும்போது பார்த்தீங்கன்னா வடிவோட வந்து யாரோ எழுப்புறாங்க. யார் எழுப்புறாங்க அப்படின்னு பார்த்தா வடிவோட தாத்தா தான் வந்து வடிவோட எழுப்பியிருக்காரு. எழுப்பி வந்து வடிவேலு கிட்ட ஒரு சில விஷயம் சொல்றாரு. நீ உங்க அப்பனை நம்பாத, உங்க அப்பா கூட இருக்காத, உங்க அப்பா கூட இருந்தீங்கன்னா உன்னை உண்டெல்லாம் மாய்க்கிடுவான், உன்னை ஒரு வழி பண்ணிடுவான், என் கூட இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வடிவேலு அவங்க அம்மா கிடையாது, அவர் வந்து செகண்ட் மேரேஜ் வந்து பண்ணிக்கிறதுக்காக பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் அவருக்கு கல்யாணம் ஆகலை. ஸோ அவனை வந்து அவங்க கூட இருக்காது, அவங்க சித்தப்பாங்க கூட போயிரு, அவங்க நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்றாங்க. இவருக்கு புரியல, தாத்தாக்கு சித்தப்பா கண்டா பிடிக்காது, அவங்க தான் வந்து தாத்தா கிட்ட சண்டை போட்டாங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு வந்து பார்த்தீங்கன்னா கனவுல இருக்காரு, நிஜத்தில் இருக்காருன்னு தெரியல, மணல் காலைன்னு சொன்னே அவங்க இன்னொரு பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க. யாருன்னா வடிவோட அவங்க அம்மாவோட அம்மா. அவங்க கிட்ட போய் சொல்கிறார் இதெல்லாம். சொன்னேன் எங்கள் அண்ணன் கனவுல வந்தார்ல, உனக்கு வெளிப்பி சொன்னார்னு, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பயப்படாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா வடிவோட அவங்க அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தாவோட தங்கச்சி பொண்ணு, சொந்தத்துக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இதை வந்துட்டு வடிவேலு வந்து எல்லார்ட்டையுமே சொல்கிறாரு, சின்ன பையன் ஏதோ வளர்றான்னு சொல்லி விட்டுறாங்க. ஆனால் வடிவோட அவங்க அப்பா அம்மா நோட் பண்ணிடுறாரு, டேய் இந்த மாதிரிலாம் யார்ட்டும் இப்படி சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஏன் இவருக்கும் புரியல. பட் அந்த 14 நாள் காரியம் நடக்கிறதுக்கு முந்தின நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நடப்புன்னு வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த நடப்பு அன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சம்பிரதாயம் அவங்க வீட்டு முறைப்படி செய்கிறாங்க. அந்த சம்பிரதாய முறைப்படி செய்யும் போது என்ன ஆகுதுன்னா இவங்க தாத்தாவோட தம்பி ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவரும் அன்றைக்கி வந்துடுறாரு, சாவுக்கு வர முடியாத காரியத்துக்கு வந்துடுறாரு, நடப்பு முந்தின நாள் வந்துடுறாரு. ஸோ அன்றைக்கி வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா என் அண்ணன் இப்படி கொண்டுட்டியாடா நீ அப்படின்றாரு. என்னடா ஆச்சு, நான் ஒன்று பண்ணேன் ஃபுல்லாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வடிவோட அப்பா கேட்குறாரு. அப்போ தான் ஒரு விஷயம் சொல்கிறாரு, நீ வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக எங்கள் அப்பா கிட்ட வந்து சொத்து எழுதி கேட்டிருக்கேன், அவன் கொடுக்க மாட்டான்னு சொன்னான் அப்படின்றதுக்காக அவன் நடிச்சிட்டேடா, அடிச்ச அவமானத்தில் தானே அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னோடனே அங்கே இருக்க எல்லாருக்கும் தூக்கி அடிப்போடு. என்னடா அது எப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது அதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு 7 வயசு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வீல்னு கத்த ஆரம்பிக்குது. கத்த ஆரம்பிச்சுட்டு அங்கே இன்னும் பயந்துறாங்க. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா அந்த குழந்தை வந்து ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமாக பேச ஆரம்பிக்குது. என் புருஷன் அடி பண்ணிட்டேடா, உன்னை நான் என்னடா பண்ண போகிறேன், என் பிள்ளையா போயிட்டா, உன்னை உன்னை வந்து சாபமும் கொடுக்க முடியல, உன்னை வாழ்த்த முடியல, ஆனால் சொல்கிறேன் பாரு நீ தான் நல்லாவே இருக்க மாட்டேன், வயிறெஞ்சி சொல்கிறேன் நீ தான் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேயே மயக்கி போட்டு வந்துருது. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணு அலற ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு ஒரு 5 வயசா இருக்கும். அந்த 5 வயசு குழந்தை பேசுறதே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது, மோசமாக பேச ஆரம்பிக்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்னொரு பொண்டாட்டி. ஸோ அவங்க வந்து அவங்க உடம்புல இறங்கியிருக்காங்க போல, இறங்கி அவங்களும் ஏதோ பேச ஆரம்பிக்கிறாங்க போல. ஆக்சுவலாக இது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வடிவோட அப்பாவோட அம்மா இறந்துட்டாங்க. வடிவோட ஒய்ஃப் வந்து வடிவோட அம்மாவோட அப்பாவோட ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து இறந்துடுறாங்க. ஸோ இறந்ததுக்கு அப்புறம் வந்து அவருக்கு இல்லீகலாக ஒருத்தன் கூட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காரு. அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது தெரிஞ்சதால தான் அவங்க அம்மா இறந்து போயிட்டதாகவும் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அம்மா வந்து கிணத்துல விழுந்து இறந்துட்டாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, கிணத்துல அவங்க தற்கொலை பண்ணிட்டான்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க தவறி விழுந்து இறந்துட்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கு நல்லாவே நீச்சல் தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படி அப்படி ஆச்சுன்னு யாருக்கும் வரைக்கும் தெரியல. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த மாதிரிலாம் ரிலேஷன்ஷிப் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிய வருது. ஸோ அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க தாத்தா என்ன சொல்லியிருக்காரு, அவங்க தாத்தா என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஆல்ரெடி 4-5 பேர் தொடர்புல இருந்திருக்கா. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியே, அது உனக்கு அசிங்கமா இல்லையா, அந்த பொண்ணு வந்து வடிவேலு எப்படி பார்த்துப்பா, அதெல்லாம் தேவை கிடையாது, உங்களுக்கு நல்ல பொண்ணா பார்த்து நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் தான் இவர் பேசியிருக்காரு. பட் அவர் திருப்பி அது பேசினோடனே அவர் 2 பேரும் சண்டையாயிருக்கு. சண்டை ஆனதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா வடிவேலு அவங்க அப்பா வந்து அவங்க அப்பாவை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அது எல்லாருமே அடிச்சிருக்காரு. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அந்த அவமானத்தில் வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் வந்து இறந்தும் போயிருக்காரு. ஸோ இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச ஒரு மாதம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வெளியூருக்கு போகிறாங்க. வெளியூரில் போய் ஒரு கோயிலில் தங்கணுன்றதுக்காக போகிறாங்க. ஸோ அந்த கோயில் தங்கணும்னு போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட மறுநாள் காலையில் சாமி கும்பிட்டு அந்த ஆற்றுல குளிச்சுட்டு வரோன்றாங்க. அப்படி ஆற்றுல குளிக்கலாம் சொல்லிட்டு வடிவேலு அப்பா வந்து அந்த ஆற்றுல இறங்குறாரு. இறங்குறது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் காணவே காணும். இன்ன வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா எங்கே போனாரு யாருக்குமே தெரியாதுன்றாங்க. ஸோ அவங்க அப்பாவுக்கு எத்தனைக்கே நீச்சல் நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆறு எந்த பக்கம் போதும் அந்த பக்கம் எல்லாமே அவங்க பாடியை தேடி பார்த்துட்டாங்க. இன்ன வரைக்கும் வந்து ஒரு எலும்பு கூடு கூட கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் வடிவேலு நம்ம கிட்ட சொல்றாரு. இந்த சம்பவம் நடக்கும்போது வடிவேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 வயசு தான் இருக்கும்.
வரைக்கும் இப்போ வடிவேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசு கிட்ட ஆகுது. அவர் இவ்வளோ விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சு நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இவங்களும் வந்து இந்த இறந்து போனவங்ககிட்டலாம் குறி கேட்பாங்கல்ல, இறந்து போகிற ஆவியெல்லாம் வச்சு வர வச்சு கேட்பாங்கல்ல, அப்படி வந்து கேட்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மாவை கூடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட ஆன்மா வந்திருக்கு. பட் எந்த ஒரு விஷயமும் சொல்லலை. நீ நல்லா இரு, இந்த மாதிரி இங்கெங்கே இந்த மாதிரிலாம் காசு வச்சிருக்கேன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க போல். அதெல்லாம் மட்டும் சேவ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அவங்க அப்பா ஆன்மா வர வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் வர வைக்கவே முடியல அப்படின்ற மாதிரி தான் இன்ன வரைக்கும் சொல்கிறாரு நம்மக்கிட்ட. பட் இது கேட்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. எப்படி இது மாதிரி நடக்குமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஸ்டோரி கேட்குற உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸ்டே டியூன். பை.